உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகாட்டுக்கின் தமிழ். நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஆதார் கார்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்ததோ அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்கோட் வடிவில் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய ஃப்ளாக் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஃப்ளாக் சிம்பிளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பழைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்க இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் இமேஜ் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அந்த ஆதார் கார்டு வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மை ஆதார் அப்படின்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக உங்களுக்கு அடுத்த பேஜில் போய்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆதார் நம்பர் அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன் காட்டுது. ஆதார் நம்பர் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக உங்களாண்டு இருக்க 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் எ மாஸ்க் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்கு. அது வந்து கொடுக்காதீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா டைப் பண்ண சொல்லி கேட்குது. அது கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆதார் நம்பர் கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு வந்து பண்ணணும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து வேலிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அனுப்புனதுலேருந்து 10 நிமிஷம் தான் வேலிட் ஆனது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது ஓடிபி தான் நீங்கள் ஜென்ரேட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமாக டேரெக்டாக இங்கே இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இதுக்கப்புறமாக இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டைரெக்டாக ஓப்பன் ஆனது ஆகாது. உங்களை வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்க சொல்லி கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து எப்படி டைப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க இல்லை ஆதார் கார்டில், உங்களுடைய நேமோட ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் கேப்ஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கொடுங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, இயர், அது 1984 இருக்கலாம், 85 இருக்கலாம், அது 1985 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோடனே உங்களுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய முழு ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த ஆதார் கார்டை நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வந்துருச்சு. அதே நேரத்தில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜாக வந்துடும். இந்த 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆதார் கார்டுக்கு பதில் ஆத்தென்டிகேஷன் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த விர்ச்சுவல் ஐடி ஆதார் கார்டுக்கு பதில் நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆதார் கார்டும் டவுன்லோட் பண்ணியாச்சு, விர்ச்சுவல் ஐடியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனதாக ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் ஈஸியாக பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மெத்தட். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் புது ஐடி கார்டு ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய்ட்டு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி புதிய டெக்னாலஜி சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு மோகன். நன்றி, வணக்கம்.